எவரும் கவனம் செலுத்தாதிருந்த பெண் ஒருவர் தொடர்பில் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த காணொலியே இதற்கு காரணமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த திவரப்பெரும நேற்று திருமண வைபவம் ஒன்றில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்து நண்பன் ஒருவரை சந்திப்பதற்கு சென்றபோது இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த திவரப்பெரும்புவின் உதவியுடன் குறித்த பெண்ணை போலீசார் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதித்தனர். இந்த பெண் மனநோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு மேலதிக சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் தேசிய வைத்தியசாலையின் அதிகாரிகள் கூறினர். உயிரிழந்து விட்டார் என நினைத்தேன். பின்னர் தலையை தொட்டு பார்த்தேன். சூடாக இருந்தது. நான் கதைத்தேன். ஊரை தெரிவித்தார். என்ன நடந்தது என வினவினேன். தொழிலுக்காக கொழும்பு வந்ததாகவும் தன்னுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்டவர் தன்னை ஏதோ ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்று மேலும் சிலருடன் இணைந்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறினார். அந்த பிள்ளை சுய சிந்தையோடு அந்த விடயத்தை கூறியது. இவர்கள் கூறுவது போய் அவர் மனநோயால் படிக்கப்படவில்லை. நாம் அவர்களை கண்டுபிடிப்போம் என கூறினேன். முதலில் சிகிச்சை பெற வேண்டும் என கூறினேன். நான் தேநீர் வாங்கி கொடுத்தேன். உணவும் கொடுத்தேன். அதனை சாப்பிட்டார். போலீசார் அருகில் இருந்தனர். நான் பாராளுமன்ற உறுப்பினர் என கூறி எனது பெயரை கூடியதை அடுத்து அவர்கள் அங்கு வந்தார்கள். குறித்த பெண் தேவேந்திர முனை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.